ஒரு காலத்தில் சம்பளம் கையில் கொடுத்துருந்தாங்க சார். நீங்கள் 1000 சொல்லுங்கள் சார், அந்த கையில் சம்பளம் வாங்கி என்றோம்மா அந்த மகிழ்ச்சி போயிடுச்சு சார். அது ஒரு மகிழ்ச்சி ஆக்சுவலாக, அது போயிடுச்சு. என்றோம் சம்பளத்தை வாங்கின உடனே நேராக கேண்டீன் பக்கமாக போய் மொத்த சம்பளத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம்ல, அந்த சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் நான் 1ஆந்தேதினா சம்பளம்னா 31ஆந்தேதியே எங்கள் கேஷியர் கிட்ட சொல்லுவேன், ஓய் புது நோட்டு அப்படின்வேன். அந்த புது நோட்டு தான் வாங்குவேன், அவன் எடுத்து வச்சு எனக்கு கொடுப்பாப்பில். இது நம்ம சம்பளம் தனி, வீட்டுக்கு சொன்ன சம்பளம் தனி. அதை வந்து அழகாக பண்ணி ஒரு ஸ்டேபிளர் வேறு அடித்து வீட்டுக்கு எடுத்து போய் இந்தம்மா படத்துக்கிட்ட வை. அது ஒரு இப்போ எல்லாம் போச்சு. இப்போ த்ரூ பேங்க் ஏதோ ஒரு குஷி மூடில் நம்ம ஏடிஎம் பின் நம்பர் வேறு சொல்லி தொலைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. என்னங்க திடீர்னு சம்பளம் இவ்வளோ வருதுன்னா பார்த்துட்டா போலக்குது. ஏன்னா நம்மளுக்கு தனியாக வேறு சம்பளம் போச்சு இல்லை, இன்க்ரிமெண்ட்டுன்னு